GTA San Andreas இது 2004 வெளிவந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம். அது மட்டும் இல்லாமல் இது மொபைலுக்கு 2015 வெளிவந்துச்சு. ஸோ இந்த கேமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டில் நான் இப்போ கூட நிறைய பேர் வந்து GTA San Andreasக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ கூட லேண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ 1992 லிபர்ட்டி சிட்டிலேருந்து சான் ஆண்ட்ரேஸ்க்கு சிஜே திரும்ப வந்த நாள். சரியா 5 வருஷம் கழிச்சு சிஜே திரும்பவும் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. சார், நல்லா இருக்கியா ஸ்வீட்? என்ன வேணும் உனக்கு? நம்மளோட அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க சிஜே. அதை கேட்டு நம்ம சிஜே லிபர்ட்டி சிட்டிலேருந்து சான் ஆண்ட்ரேஸ்க்கு திரும்பவும் வராரு. திடீர்னுட்டு சிஜேவை போலீஸ் மடக்கி பிடிச்சு அவர்கிட்ட இந்த பணத்தையும் பிடுங்கிக்கிறாங்க. இது ஏன் பணம் மேன்? இல்ல, இது நீ வித்த பணம். இல்ல இது என்னோட பணம் தான். சிஜே இது என்னோட பணம்னு சொல்லியும் அவனை உள்ள ஏத்தவன சிஜேவை கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. வழியில் சிஜே கிட்ட ஆஃபீஸர்ஸ், நீ தானே ஆஃபீஸர் வெண்டல் போரியை கொலை பண்ண, அந்த கொலை பண்ண வெப்பனை எங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சிஜேக்கு ஒன்றுமே புரியாமல் நானே இப்போ தான் ஊருக்கு வரேன் அப்படின்றாரு. ஆனால் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் எங்கள் கூட வந்து வெப்பனை எங்கே ஒளிச்சு வச்சிருக்குன்ற இடத்த காட்டு அப்படின்றாங்க. ஆஃபீஸருக்கு எதிராக நடக்கிறியா அப்படின்ட்டு சிஜேவை ஒரு குறுக்கு சந்தில் தள்ளி விட்டுட்டு நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. சிஜே கோவத்தோட, இந்த ஊருக்கு போய் மறுபடியும் திரும்ப வந்திருக்கேன் பார், என்ன சொல்லணும். சிஜே இங்கே நிறுத்தி வச்சிருந்த வண்டியை திருடிக்கிட்டு க்ரோஸ் சீட்டுக்கு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. செத்து போன அம்மாவோட படத்தை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. அந்த நேரத்தில், எவ்வளோ பூட்டி வச்சிருந்த வீட்டுக்குள்ளே திருட வந்திருக்கியா? ஏய் ஸ்மோக், நான் தான்டா சிஜே. சிஜே, ஏய் நோயே வாடா, இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? சிஜே, உங்க அம்மாவை கொண்டது யாரும் தெரியல, உங்க அம்மாவை கொண்டது யாரானாலும் இருக்கலாம், அவனை நானே என் கையால கொன்றேன். உங்க அண்ணன் ஸ்வீட் கூட தான் இருக்கான், வா நம்ம போகலாங்க. சிஜேவும் பிக் ஸ்மோக்கும் அவங்க அம்மா இறந்த இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல ஸ்வீட், அவன் தங்கச்சி, அப்புறம் கூடவே ரைடரும் இருந்தான். அம்மா நம்ம கூட இல்லைன்றது என்னால் நம்பவே முடியல மேன். எப்படி நம்ப முடியும்? நீ தான் அவங்க பணத்தை கூட பார்க்க வரல, இப்படித்தானே பிரெயின் ஸ்டார்ம் நீ பண்ண? ஹே, அவங்க எனக்கும் தான் அம்மா. 5 வருஷம் எங்க போயிருந்த? புடுங்கவா? அவங்க சத்தம் போட்டு இருக்க பார்த்து அவங்களோட தங்கச்சி சத்தம் போட்டுட்டு அவங்களோட காதலனை பார்க்க கிளம்பிடுறா. அடச்சா, ஒருத்தவனை மதிக்க மாட்டேங்கிறான், ஒருத்தவனும். நீ எதை சொல்ற? அம்மா மட்டும் சுத்தங்க நினைக்கிறியா? இங்கே வா, உனக்கு காட்டுறேன். இங்கே தான் டோனி போச்சு, அங்கே பேர்டு, இங்கே பிக் டெவில். இப்படியே விட்டோம் நம்ம எல்லாத்தையும் கொண்டுருவாங்க, எல்லாத்தையும். அப்படியே ஸ்வீட் பாலாஸ் கேங்கை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அவங்க அப்படியே கிளம்பி போனாங்க. அங்கே பாலாஸ் கேங் வந்து சுட்டுத்தலை பார்த்தாங்க. அப்போ அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு தப்பிச்சு போனாங்க. குறுக்கு சந்து வழியாக க்ரோஸ் சீட்டுக்கு வந்தாங்க. இருந்து க்ரோஸ் சீட் கேங்ஸ் முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க, எப்படியாவது பாலாஸ் கேங்கோட கொட்டத்தை முடிக்கணுன்ட்டு. அதுக்கான முதல் வேலையாக பாலாஸ் கேங்கோட சின்னத்தை அழிச்சிட்டு க்ரோஸ் சீட்டோட சின்னத்தை பதிக்கிறாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் பாலாஸ் கேங் தொழில் பண்ணுற இடத்துக்கு போய் அடிச்சு நொறுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நேரத்தில் ஸ்வீட்டுக்கும் தன்னோட தங்கச்சிக்கும் சண்டை வருது. தங்கச்சி காதலிக்கிற சீசனை ஸ்வீட்டுக்கு பிடிக்கல. ஆனால் சிஜேக்கு சீசன் பேசுகிறதும் பழகுறதும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு இடையில கோல்ட் சீட்டோட கத்துக்குட்டி ஜெஃப்ரியை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனனால வர வைக்கிற கண்டி க்ரோஸ் சீட் கேங்ஸ் போனாங்க. அந்த முட்டை பையன் திருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அந்த முட்டை பையனை பாருங்களேன், அப்படியே பார்க்க முட்டை குரங்கு மாதிரி இருக்கான். நான் தான் ராஜா. எனக்கு என்னமோ இன்னும் அவன் அரவுக்காடாக தான் இருப்பான்னு தோணுது. ஹே, எப்படி இருக்க ஜெஃப்ரி? பேர் ஓஜிக் லோக் குழந்தை, ஓஜிக் லோக். ஏன் தப்பு தான். ஜெயிலில் எப்படி இந்த குழந்தை? எப்படி இருந்தா உனக்கு என்ன குழந்தை? விடு, அடுத்ததான் என்ன பண்ண போற? நான் ஒருத்தவனை கொலை பண்ணணும், அவன் என்னோட பாட்டை திருடிட்டான் தெரியுமா? என்னடா இந்த பால்வாடி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? அவன் ஈஸ்டர் ஃபிளாஸ்ல தான் இருக்கா, அவனை எப்படியாவது தட்டி தூக்கணும்.
சிஜே ஓஜிலாக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஜே ஓஜிலா வேலை செய்கிற இடத்துக்கு போய் பார்த்து ஓஜிலாவை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. ஓஜிலா கிளீனராக இருக்கிறத பார்த்து ஓஜிலா நான் ஆல்பம் ரெடி பண்ணுறேன், அதுக்கு பணம் தேவைப்படுறதுனால தான் இந்த இதில் கிளீனராக ஒர்க் பண்ணுறேன்றாரு சிஜே கிட்ட. ஒரு நாள் ஓஜிலா கடையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே இல்லைன்றத பார்க்குறான். அதை பார்த்தாவன் அத்தோட மேயும் 100 ரூபாய்க்கு அது போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுவேன், பாடுனா பாடுவேன், அண்ணாத்த ஆடுறா ஒத்திக்கோ கார்மம் பிடிச்சவங்க தர்மையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓஜிலா சிஜே கிட்ட ரேப் சாங் ஆர்டிஸ்டான மேடாக மேனேஜர் தான் சான்ஸ் கேட்கும்போது ரொம்ப அசிங்கப்படுத்திட்டதாக, அதனால நான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான். அதுக்கு சிஜே நான் வேணா அவனை போட்டுருவான்றாரு. அதுக்கு ஓஜிலா இல்லை வேணாம், நீ வேணா அவார்ட் ஃபங்க்ஷனில் அவன் தனியாக தான் இருப்பான், அப்போ நீ வேணா அவனை தூக்கிடு அப்படின்றான். சிஜே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு மார்வசத்தில் போய் மேடாகோட மேனேஜர் காரில் ஏற்றிக்கிறான். காரில் ஏற்றிட்டு நடுக்கடலில் கொண்டு போய் மேடாகோட மேனேஜரை நடுக்கடல்லேருந்து கவுத்து விட்டு கொண்டுறாரு. சிஜேவை ஆஃபீஸர் டெம்பினி அடிக்கடி இம்சப்படுத்திட்டு இருந்தான். அவன் சொன்ன வேலையெல்லாம் சிஜே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் சிஜேவை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு உண்மை சொல்லவா, என்னை மேல் இடத்துல இருந்து கேங்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளதான் சொன்னாங்க. ஆனால் நான் ஒரு உண்மை சொல்லவா, நான் சப்போர்ட் பண்ணுற கோஸ்ட் பசங்களுக்கு மட்டும்தான். எப்படி? நீ தானே எனக்காண்டி நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு தர. ஆஃபீஸர்ஸ் டெம்பினி பாலாஸ் கேங் இருக்கிற இடத்த சொன்னாங்க. அதை கேட்ட சிஜேவும் ஸ்வீட்டும் கிளம்பி போய் பாலாஸ் கேங்கை அவங்களோட ஆளை அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்து அவங்கள அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படியே நாளுக்கு நாள் கோஸ்டிட்டோட கை ஓங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் சீசர் சிஜேக்கு ஃபோன் பண்ணி சிஜேவோட அம்மாவோட இறந்ததுக்கு க்ளூ கிடச்சிருக்கு, அதுக்கு நீ நேரில் வந்தால் தான் அதை பற்றி நான் உன்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறான் சீசன். அவன் கூப்பிட்ட இடத்துல சீசர் ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க சொன்னான் சிஜேவை. அந்த இடத்துல கதவை திறந்துக்கிட்டு பாலாஸ் கேங் வெளியில் வந்தாங்க. இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்த சிஜேக்கு ஆச்சரியமா அங்கேருந்து ரைடரும் பிக் ஸ்மோக்கும் வெளியில் வந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது சீசர் அங்கே கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. இப்போ பிக் ஸ்மோக்கும் ரைடரும் ஒரு கேட்டை தள்ளுறாங்க. அப்போது அங்கே சிஜேவோட அம்மாவை கொன்ன அந்த கார் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் டெம்புனும் இருந்தார். அப்போதான் சிஜேக்கு புரிய வருது இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணின்ட்டு. தங்கச்சியை உடனே ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போ, அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவன் பாவம், அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிஜே ஸ்வீட்டுக்கு கால் பண்ண. ஸ்வீட் ஃபோனே எடுக்கல. ஆனால் ஸ்வீட் ஒரு கேங் வாரில் மாட்டிக்கிட்டான். பாலாஸ் கேங் சுற்றி வளைச்சிருந்தாங்க. அப்போ ஸ்வீட்டு கையில் அடிபட்டு ரத்தமாக வந்துட்டு இருந்துச்சு. நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச? சீசர் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனா. அந்த இடத்துல பிக் ஸ்மோக்கு ஸ்வீட்டு அப்புறம் ஆஃபீஸர் டெம்பின்னு இருந்தாங்க. எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டாங்க. உடனே இந்த இடத்துல இருந்து போ, போலீஸ் எப்போ வேணாலும் இந்த இடத்துல இருந்து வரலாம். அப்படின்னா என்னால் இந்த இடத்துல இருந்து போக முடியாது, நீ என்னோட பிரதர் நீ அப்படின்னு அவங்க பேசி முடிக்கிறக்குள்ளாட்டியும் போலீஸ் அவங்கள சுற்றி வளைச்சிருச்சு. ஆஃபீஸர் டெம்பினி சிஜேவை ஒரு இடத்துல கைது பண்ணி வச்சிருந்தான். எல்லாரும் ஏன் இப்படி மாறிட்டீங்கன்னு சிஜே கேட்க போலீஸ் அதுக்கு சொல்றாங்க, அதுக்காகவா இல்லை இந்த பணத்துக்காகவா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீ எதுவுமே கற்றுக்கல, அதனால தான் நீ இந்த ஊரை விட்டு ஓடிட்ட, அதனால தான் பிரெயினும் இறந்து போயிட்டான். ஸ்வீட்டையும் கடத்தி வச்சுக்கிட்டு நான் சொன்ன வேலையை செஞ்சால் ஸ்வீட்டை வெளியில் விடுவேன் அப்படின்றான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ஆதாரத்தை அழிக்க சொல்லியிருக்கான். வேறு வழி இல்லாமல் ஆஃபீஸர் டெம்பினி சொன்ன வேலையெல்லாம் அவன் செஞ்சான். சிஜே சீசனோட கசினான கேட்லினாவை சந்திக்கிறாரு. அவ தான் GTA 3யோட ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவ கூட சேர்ந்து சில குற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதனால அவன் இடத்துல நடக்கப்பட்ட கார் ரேஸ்க்கு அவர் சிஜே பங்கு எடுத்துக்கிறாரு. அப்போது கேசினோ டானாவனை ஊசிமோனை சந்திக்கிறாரு. பிறகு அங்கே நடக்கப்பட்டிருந்த கார் ரேஸில் சிஜே கலந்துக்கிட்டு ஜெயிச்சிடுறாரு. அது பிறகு ஊசிமோக்கு சிஜே பிடிச்சு போனதுனால அவரோட கார்டை கொடுத்து நீ எதுனா என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு சிஜேவும் கேட்லாவும் பிரிஞ்சிடுறாங்க.
அதில் கேட்லாம் சிஜே வந்து லவ் பண்ண போகிறதில்ல, இவரை தான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு GTA 3 ஹீரோவான கிளாடை தான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. பிறகு 2 பேருமே குட் பை சொல்லிட்டு பிரிஞ்சிடறாங்க. நான் ஈசன் கால் பண்ணி சிஜே கிட்ட பாலாஸ் கேங் ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, அந்த மீட்டிங் வச்சுருக்க இடம் எனக்கு தெரியும், அந்த இடத்துல முக்கிய புள்ளியாக கலந்துருக்கவங்க வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு 2 பேருமே போகிறாங்க. அதில் அவங்க கலந்துக்கிட்டவங்கள அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக ஃபோட்டோ எடுக்கிறான். அதில் அவனுக்கு ஆச்சரியப்படுற விஷயமே என்னென்னா அந்த இடத்துல ரைடரும் கலந்துக்கிட்டான். என்ன மீட்டிங்கு, அது எதுக்காண்டி வச்சுருக்காங்க, அதுக்கு ஏன் இவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனில் போட்டுக்கோங்க. நம்ம பார்ட் 2ல் சந்திக்கலாம். நான் இதோட வீடியோ படிக்கிறேன். நம்ம டாட்டா பபாய். கைஸ், பை பாய்.